ஹாய் கைஸ், இன்னைக்கு நமக்கு லீவு. 4 மணிக்கு தான் எந்திரிச்சேன். அதான் போய் சிக்கன் வாங்கிட்டு சமைக்கலான்னு போயிட்டு இருக்கேன். இந்த சிக்கன் ஐஸ் இல்லை, ஃப்ரெஷ். பெட்லேருந்து எந்திரிக்கவே மனசு வரல. அதனால அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே டைம் ஆயிடுச்சு. அதனால தான் லேட்டு. இப்போலாம் ஈவினிங் டைம் கிளைமேட் நல்லா இருக்குது. மழை வர மாதிரியே வந்து அப்படியே ஏமாத்திடுது. அப்படியே கிச்சன் வந்தால் கிச்சனில் யாருமே இல்லை. அவ்வளோதான், நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மஞ்சள்லாம் போட்டு சிக்கன் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுட்டேன். அப்படியே கட் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். வெங்காயம் தக்காளிலாம் பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். இந்த இஞ்சி பூண்டை இதில் போட்டு அப்படியே நைக்க வேண்டியது தான். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சமைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு வெந்தயம், பெருஞ்சோம்பு, காஞ்ச மிளகாலாம் போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கருவேப்பிலையை போட்டேன். இப்போயே சிக்கனை போட்டுருங்க, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணுங்க அப்படின்னு இந்த பையன் சொன்னாப்புல. அவர் மீன் குழம்பு சமைச்சிட்டு இருந்தார். நன்றி தம்பி, ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். சிக்கன்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு நச்சு வச்சு தூக்கி போட்டு பக்கத்து அடுப்பில் அப்படியே அரிசியை வச்சுட்டேன். சிக்கன் நல்லா வந்துருச்சு. இதுக்கப்புறம் தக்காளி போடுங்கண்ணான்னு சொல்லி அந்த பையன் சொன்னாப்புல. தக்காளி அப்படியே போட்டுட்டு அது ஒரு கிண்டிட்டு பார்த்து நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் தேவையான பொடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிச்சிட்டேன். எல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தா நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சரி, இப்படியே சாப்பிட்லான்னு பார்த்தா முடியாது. நம்ம ஒரு 3 நாளைக்கு வேணும் அந்த குழம்பு. அதனால் தண்ணி நிறையா ஊற்றிட்டு குழம்பு மாதிரி வச்சுட்டேன். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு எடுத்துகிட்டு போய் ரூமில் வச்சுட்டு குளிச்சுட்டு வர வேண்டியது தான். குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே சாப்பாடை போட்டுட்டு குழம்பையும் எடுத்து அப்படியே சூத்தில் போட்டுட்டு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டேன். அவ்வளோதான், லீவ் முடிஞ்சுச்சு.